இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, இந்த உனக்கு பிடிச்ச சீடை சூட காஃபி இந்த. அம்மா, என்னாச்சு? இது அப்பாவோட காப்பா? ஆமா குடு. ஆமா, அப்பாவோட காப்பு தான். இது எங்க இருந்து கிடைச்சது? அது அது இது அவருக்கு நான் ஆசாசியா வாங்கி கொடுத்த காப்பு. நான் இது அவருக்கு வாங்கி கொடுக்கும்போது உனக்கு தாலி எப்படியோ அந்த மாதிரிதான் எனக்கு இந்த காப்புன்னு சொன்னாரு. வயசாகிற வரைக்கும் அவர் கையிலேயே இது இருக்கும்னு சொன்னாரு. எந்த சூழ்நிலையிலையும் அவர் இந்த காப்பை கழட்டினதே இல்லை. ஆனா இப்போ அம்மா, அழாதம்மா. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு அஞ்சலி. ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஒரு நாள் அவர் திடீர்னு திரும்பி வந்துட மாட்டாரான்னு மனசு கிடந்து தவிக்குது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, போயிட்டாரு. அப்பா பத்தின நம்ம கிட்ட இருக்கிற சந்தேகத்தை அம்மா கிட்ட சொல்லலாமா? வேண்டாம், சொன்னா மறுபடியும் குழம்பு போயிடுவாங்க. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அக்காவுக்கும் சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆனா சொல்லிக்கலாம். அம்மா, அழாதம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ப்ளீஸ் கம் இன். சார், உட்காருங்கம்மா. பரவாயில்ல சார். என்னம்மா, என்ன விஷயம்? எங்க அப்பாவோட டெத்ல கொஞ்சம் டவுட் இருக்கு சார். அவர் எப்படி இருந்தாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயே நிறைய டவுட் இருக்கு சார். எனக்கு கொஞ்சம் அதுல கிளாரிட்டி வேணும். உங்க ஹெச்ஆர் இருக்காரா? நான் பார்க்க முடியுமா? மேடம், நாங்க செக் பண்ணாம யாருக்கும் இன்சூரன்ஸ் பணம் கொடுக்க மாட்டோம். எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீங்க கிளம்புங்க, யாரையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. இல்ல சார், நான். என்ன மேடம், அதான் உங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் ரீசெக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்க கம்பெனி எதுவும் தப்பா பண்ணாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இத வந்துடுறேன். இவரு எதுக்கு கால் பண்றாரு? சார் சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஆபீஸ்க்கு வந்து சிவராம ஐயா இறந்த போஸ்ட்மார்ட்டத்தை பத்தி விசாரிக்குது சார். அப்படியா? யார் அது? ஒரு நிமிஷம் சார். அஞ்சலி, இப்ப இவ எதுக்கு இதெல்லாம் பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கா? ஹலோ, இப்ப என்ன சார் பண்றது? அந்த பொண்ணு பெரிய டவுட்டோட வந்திருக்கு சார். நம்ம பண்ண திருட்டு வேலையை கண்டுபிடிச்சா என் வேலைக்கு பெரிய ஆபத்தாயிடும் சார். சார், நீங்க சொன்னீங்கன்னு நான் செஞ்சேன். இரு இரு, பதறாத. எந்த சிச்சுவேஷன்லயும் அந்த பொண்ணு கிட்ட நீ எந்த டீட்டெயிலையும் கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சார். வணக்கம் சார். என்னையா சார், கொஞ்சம் தனியாக வாங்க சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். என்ன விஷயம் சொல்லியா? நீங்கள் தனியாக வாங்க சார், நான் சொல்கிறேன். அட சொல்லியா, பரவாயில்ல சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். வா. யோ, என்னையா சொல்லியா? சார், எங்கள் அப்பா உங்கள் கம்பெனியில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு சார். அதுக்கு என்ன இப்ப? 25 லட்சம் ரூபாய் பாலிசி சார். அவரை காணோம் சார். நாங்களும் 6 மாசமா எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டோம். அவர் கிடைக்கல சார். ஆனால் இப்போ அவர் இறந்துட்டாருன்னு ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் சார். அதை வச்சு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்க சார். யோ, என்னையா சொல்ற? அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார். உங்களை பற்றி வெளியே விசாரிச்சுட்டு தான் சார் வந்திருக்கேன். இப்போ வேணா அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் தரேன் சார். 25 லட்சத்தில் 5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துறேன் சார். என்னையா நீ வேற? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். யோ, எல்லாம் முடியும் சார் உங்களால. யோ சார் ப்ளீஸ் சார், இது பிடிங்க சார். சார் பிடிங்க சார். சார் வைங்க சார், இருக்கட்டும் சார், பரவாயில்ல சார். யோ, இதுல எவ்வளவு இருக்கு? 1 லட்ச ரூபா இருக்கு சார். 1 லட்சமா? ஆமா சார்.
சரி சரி, யார்கிட்டயும் சொல்லாத, யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல பேப்பர்லாம் மாட்டேன் எங்க? சார். பேப்பர் பேக்ல இருக்கு சார். இதோ கொடு, தரேன் சார். கொடு. இந்தாங்க சார், இதை பாருங்க. சரி நீ போ, நான் ரொம்ப முடிச்சு நன்றி கொடுக்குறேன். சார், நான் வரேன் சார். யோ யார்கிட்டயும் இல்ல சார், சொல்லாத. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். சரி Thank சரி you சார். போ போ. ஏமா இன்னும் நீ போலையா? ஏய் என்ன பண்ற? ஐயோ, என்னது இது சார்? ஆ? இந்த மாசம் சம்பளமா? அ, உயிரோட இருக்கிற ஒரு ஆள் பேர்ல இன்சூரன்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறீங்க. இந்த மாதிரி எத்தனை ஃப்ராட் வேலை பண்ணிருக்கீங்க? என் அப்பாவோட ஃபைல கொடுக்கும் போதே உங்க கண்ணுல ஒரு பயத்தை பார்த்தேன். அப்பவே நீங்க பொய் சொல்லிருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். மேடம் நீங்க என்ன விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரீங்களா? நான் யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கல. நான் லஞ்சம் வாங்கினேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஐயோ, நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல சார். நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க. ச்சே. லஞ்சம் வாங்குறத நாங்கெல்லாம் தொழிலா வச்சிருக்கோம். நீ இன்னும் சின்ன பொண்ணு. இதுல நாங்க பழம் தின்னு கொட்டை போட்டவங்க. போய் வீட்டுல பொம்மை இருக்கும், அதை வச்சுக்கிட்டு விளையாடு போமா. வரட்டா? ஆ? சார் 1 மினிட். என்கிட்ட ஒரு பொம்மை படம் இருக்கு, பாக்குறீங்களா? ஆ? ஐயோ இந்த பொம்மை படம் எப்படி இருக்கு சார்? இந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த போனை வாங்கி உடைக்க போறீங்களா? சார் நான் பிரில்லியன்ட் இல்ல சார். அப்பவே இந்த வீடியோவை என் மெயிலுக்கு நான் அனுப்பிட்டேன். ஆ? இப்ப மட்டும் உண்மையான டாக்குமெண்ட் எனக்கு கொடுக்கல, கண்டிப்பா உங்க மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நான் எப்படியாவது உங்க டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். எப்படி? எப்போ? சீக்கிரமா வா, இல்ல இந்த வீடியோ லீக் ஆயிடும். அந்த ஃபைல் அஞ்சலி கையில கிடைச்சா டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப எப்படி அவளை தடுக்கிறது? இப்ப என்ன பண்ணலாம்?